எழுப்ப தொட போகும் பொழுது அவர் மறைந்து ஜோதியின் வடிவமாக நிற்கிறார். என்ன இது அப்படின்னு போறேன். அன்பே அன்பர் பூசை அளித்த நீ அணங்கினோடு எம் பெரும் உலகம் எய்தி இருநிதி கிழவன்தானே முன்பெரும் நிதியம் வந்து மொழி வழி ஏவல் கேட்ப இன்பம் ஆத்திரு என்றோ அருள் செய்தார். ஏவக்கு மிக்கான், நீ குபேரனுக்கு உன்னோட ஏவல் பிரகாரம் குபேரன் வேலை செய்வான். இப்போ நமக்கு பொருளாதாரம் வேணும்னா யார்கிட்ட கேட்கணுங்க? குபேரன்கிட்ட கேட்கக்கூடாது. குபேரன் ஏவல் செய்கிறாரு இளையான்குடி மாறநாயனார். இளையான்குடி மாறநாயனார்கிட்ட போய், ஐயா நான் இது மாதிரி அடியார்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும், ஆகவே நீங்கள் எனக்கு பொருளாதாரத்தை கொடுத்து உதவுங்கள் என்றால் அவருக்கு இளையான்குடி மாறன் கூப்பிடுவார். குபேரா இங்கே வா சாமி வந்தேன் பார், என் அடியார் அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு பண்ணணுமா, அவன் என்ன கேட்குறானோ அதெல்லாம் கொடு. ஏன்னா அடியார்களுக்கு ஏன் இறைவன் இளையான்குடி மாறனிடத்தில் இந்த பொறுப்பை கொடுத்தார் அப்படின்னா,